இன்னைக்கு நாம சர்க்கரைவள்ளி கிழங்கு வச்சு ரொம்ப சுலபமாக நல்ல சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நல்ல ருசியான போலி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போலி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு மைதாவை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இல்லைன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மாவை ஒரு வாட்டி நல்லா கையால் விரவி விட்டுக்கோங்க. எல்லா மாவுலேயுமே அந்த எண்ணெய் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கைக்குள்ளே மாவு எடுத்து இந்த மாதிரி திருகி விட்டு நல்லா விரவி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தண்ணி விட்டு மாவை நல்ல சாஃப்டான பக்குவத்துக்கு விரவி எடுத்துருங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இறுகமாக தான் இருக்கணும், ரொம்ப மாவை லூஸாக விரவிடக்கூடாது. நான் எடுத்திருந்த இந்த 2 கப்பு மைதா மாவுக்கு எனக்கு 3/4 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஒரு 5 நிமிஷமாவது இதை நல்லா அழுத்தம் கொடுத்து விரவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக விரவி எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக எண்ணெயை இந்த மாதிரி மேலே விட்டுட்டு எல்லா மாவுலேயும் படுற மாதிரியும் அந்த பாத்திரத்தில் படுற மாதிரியும் லைட்டாக தடவி விட்டுடுங்க. இப்போ மூடி போட்டுட்டு 2லேருந்து 6 மணி நேரம் மாவை ஊற விட்டுடுங்க. எவ்வளோ நேரம் நாம் மாவை ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு போலி நல்ல சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்பு சர்க்கரையோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை, இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டாலே போதும். சர்க்கரை கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போது 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்க நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் தோலோடு தான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் தோலை நீக்கிட்டு ஸ்டீமரில் போட்டும் வேக வைக்கலாம். இப்போ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஆற விட்டுட்டு அந்த தோல் எல்லாத்தையுமே நீக்கி எடுத்துட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட உருளைக்கிழங்கு மசியல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லைனா கையால் இல்லைனா ஃபோர்க்கால் கூட இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. நாராக இருந்துச்சுன்னா அந்த நார் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்ல பொடி துருவலாக துருவி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதோட நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கோம்ல சர்க்கரைவள்ளி கிழங்கு, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதை ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை முழுமையாக வற்றிட்டு இது நல்லா இறுகிட்டு கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வர வரைக்கும் இதை நல்லா கிண்டி விட்டு வேக வச்சுக்கோங்க. இது போல் நல்ல இறுகமாக வந்ததுக்கு அப்புறமா வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது போல் நீங்கள் ஃபஸ்ட்டே உருட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் போலி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாவும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலெலாம் ஆயிடுச்சு. மாவு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு கைக்குள்ளே வச்சு உருட்டிக்கோங்க. இப்போது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக அரிசி மாவை தூவிக்கோங்க. உருட்டி வச்சுருக்க மாவு உருண்டையை லைட்டாக தட்டையாக தட்டிட்டு அந்த மாவில் நல்லா பெரட்டிட்டு சப்பாத்தி கட்டையால் இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தில் இருந்து ஒரு உருண்டையை உள்ள வச்சுட்டு நான் மடிச்சு எடுக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சமாக அரிசி மாவை தூவிட்டு லைட்டாக பெரட்டி எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையால் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்ல ஒல்லியாக தேய்ச்சி எடுத்துருங்க. அந்த பூரணம் வெளியில் வராமல் மெதுவாக தேய்ச்சி எடுங்க. அப்போ தான் அந்த பூரணம் வெளியே வராமல் இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேவைக்கு அரிசி மாவை தூவி தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா அதை மேலே இருக்கிற அரிசி மாவு எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக தட்டி எடுத்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில வச்சுட்டு அடுப்பில் ஒரு தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் எதுவுமே தடவ வேண்டாம். திரட்டி வச்சுருக்க போலியை தவாவில் சேர்த்துட்டு லைட்டாக கையால் தேய்ச்சி விடுங்க. ஒரு 5 செகண்ட் போல் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. 5 செகண்டுக்கு ஒருக்கா திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. லைட்டாக அந்த ஓரங்கள் கோல்டன் ப்ரௌனில் வரணும், அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. 2-3 வாட்டி இதை திருப்பி போட்டுட்டு 2 ஓரங்களும் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை அந்த ஓரங்கள்லையும் போட்டுட்டு அந்த போலி மேலேயே லைட்டாக தடவி விட்டுடுங்க. நெய் உங்கள் விருப்பம் தான், கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம் குறைவாகவும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது போலி சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். நெய் வாசனை பிடிக்காதவங்க நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் தடவிக்கலாம். இல்லைனா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தும் செய்யலாம்.
இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நெய் படுற மாதிரி லைட்டாக பெரட்டி விட்டுட்டு அப்படியே வெளியில் எடுத்துருங்க. ஒவ்வொரு போலியுமே செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஹாட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஹாட் பாக்ஸில் சேர்த்துட்டு மூடி போட்டிங்கன்னா இன்னமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ருசியாக ஹெல்த்தியாக சாஃப்டான சர்க்கரைவள்ளி கிழங்கு போலி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.